धरणी उवाच भवान् हि वेद तत्सर्वम् यन्मां धर्मानुपृच्छसि चतुर्भिर्वर्तसे येन तातैर्लोकसुखावहै. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திராச பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர். ஒரு பசுவின் உருவிலுள்ள பூமி தேவதை ஓர் எருதின் உருவிலுள்ள தர்ம தேவனுக்கு பதிலளித்தாள். ஓ தர்மமே, என்னிடம் விசாரித்ததை எல்லாம் நீங்கள் அறிவாயாக. இக்கேள்விகளுக்கெல்லாம் நான் பதிலளிக்க முயற்சிக்கிறேன். முன்பு நீங்களும் 4 கால்களுடன் தான் இருந்தீர்கள். அப்போது பகவானின் கருணையால் பிரபஞ்சம் முழுவதிலும் நீங்கள் மகிழ்ச்சியை பெருக்கினீர்கள். பொருளுரை. தர்மம் அல்லது மத கொள்கைகள் பகவானாலேயே தயார் செய்யப்படுகின்றன. அச்சட்டங்களை நிறைவேற்றுபவர் தர்மராஜன் அல்லது யமராஜன் ஆவார். அக்கொள்கைகள் சத்தியுகத்தில் முழுமையாக செயல்பட்டன. திரேதாயுகத்தில் அவை 3/4 பகுதியாக குறைந்துவிட்டன. மேலும் துவாபர யுகத்தில் அவை பாதியாகவும் கலியுகத்தில் 1/4 பாதியாகவும் குறைந்துவிட்டன. இக்கால் பாதியும் படிப்படியாக 0 வரை குறைந்து பிறகு பிரளயம் ஏற்படுகிறது. தனிப்பட்ட முறையிலும் மொத்தமாகவும் மத கொள்கைகள் பின்பற்றுவதை பொறுத்துதான் உலகில் மகிழ்ச்சி நிலவுகிறது. எல்லா சச்சரவுகளுக்கு இடையிலும் மத கொள்கைகளை அனுஷ்டிப்பதுதான் உண்மையான வீரமாகும். இவ்வாறாக ஒருவர் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து இறுதியில் பகவானிடம் திரும்பிச் செல்ல முடியும். இதுவரைக்கும் தர்மம் பூமி கிட்ட கேள்வி கேட்டு இருந்தது. இப்ப இந்த ஸ்லோகத்துல இருந்து பூமி தர்மத்திற்கு பதில் சொல்ல ஆரம்பிக்குது. ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையில் எழுதுகிறார், தர்மமானது பகவானாலதான் கொடுக்கப்படுது. தர்மா அப்படின்னா என்ன? இது பொதுவா மக்களால பல நிலைகள்ல இருக்கிறவங்களால பல நிலைகள்ல புரிஞ்சுக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் தர்மம்னா என்னங்கிறத ஒவ்வொரு விதத்தை புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு விதத்துல அதுவும் வாஸ்தவம் தான். ஏன்னா ஒருத்தருக்கு எது தர்மமோ அது இன்னொருத்தருக்கு தர்மமா இருக்காது. ஒருத்தருக்கு அதே நபருக்கு ஒரு சூழ்நிலையில எது தர்மமோ அது வேற ஒரு சூழ்நிலை தர்மமா இருக்காது. தர்மம் அதனால மிகவும் சிக்கலாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. தர்மத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது. எது தர்மம் அப்படிங்கிறத உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இது போன்ற தர்ம சங்கடங்கள் நிறைய நம்ம மகாபாரதத்துல பார்க்கலாம். மகாபாரதம் தர்ம சங்கடம். தர்மத்தை ஒருத்தர் பயிற்சி பண்ணணும்னு நினைக்கும் போது பல நேரங்கள்ல தர்ம சங்கடங்கள் விளையும். எதை பின்பற்றது, எதை கைவிடுறது, அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். அதனாலதான் பொதுவா சொல்லப்படுது தர்மம் அப்படிங்கிறது என்னன்னு யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. அதாவது மகாபாரதத்துல ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன், பரவாயில்ல மறுபடி சொல்லலாம். மகாபாரதத்துல கிருஷ்ணர் ஒரு கதையை சொல்வார். அந்த கதையில ஒரு பிராமணன் இருப்பான். அந்த பிராமணன் உறுதி எடுத்திருப்பான், நான் வாழ்க்கையில பொய்யே பேச மாட்டேன் அப்படின்னு. பிராமணன் அப்படின்னாலே அவனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான தன்மைகளை ஒண்ணு என்னன்னா பொய் பேசக்கூடாது. கிருஷ்ணர் கீதையில சொல்ல, பிராமணனுடைய குணங்கள்ல ஒன்று அவன் பொய் பேசாம இருக்கிறது, வாய்மையை கடைபிடித்தல்.
அப்போ அதே சமயத்துல அவன் வேற உறுதி எடுத்திருந்தான், நான் வாழ்க்கை முழுக்க பொய்யே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியோட இருந்தான். அப்ப அந்த பிராமணன் ஒரு ஊர்ல ஒரு ஓரமா காட்டுக்கும் ஊருக்கும் நடுவில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில அந்த பிராமணன் வசித்து வந்தான். அப்ப அந்த பக்கமா ஒரு ஒரு வியாபாரி அவன் வந்து திடீர்னு ஓடி வந்தான். இந்த பிராமணன்ட்ட கேட்டான், சொன்னான், நான் ஒரு வியாபாரி, என் கையில நிறைய தங்க நாணயங்கள்லாம் இருக்கு, ஒரு கொள்ளைக்கார கும்பல் வந்து என்னை துரத்திட்டு வருது, அதனால எனக்கு கொஞ்சம் எங்கேயாவது மறையறதுக்கு ஒரு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப இந்த பிராமணன் என்ன பண்ணுவானோ, சரி அந்த மரத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கோன்னு சொல்லி அவனுக்கு இடம் கொடுப்பான். ஏன்னா ஒரு தர்மம் என்ன அப்படின்னா, யாராவது நம்மளை தேடி நம்ம கிட்ட தஞ்சம் அடையறதுக்காக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கணும், அவங்களுக்கு நம்ம அடைக்கலம் கொடுக்கணும். அப்படி அடைக்கலம் கொடுக்கறது தான் ஒரு தர்மம், அது ஒரு தர்மம். அப்போ அதன் அடிப்படையில் அவர் வந்து அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கொள்ளைக்காரங்கெல்லாம் வந்தாங்க. அவங்க இந்த பிராமணரை பார்த்தாங்க. இந்த இடத்துல அவரை பார்த்துட்டு வந்து கேட்டாங்க, ஐயா இந்த பக்கம் ஒரு வியாபாரி யாராவது ஓடிட்டு இருந்தானா பாத்தீங்களா? ஆமா பார்த்தேன், இந்த பக்கம் போந்தான். அவன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஏன்னா இவர் தான் போய் சொல்ல மாட்டாரே. தெரியும். எங்க இருக்கார்? அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கார். அப்ப என்ன ஆச்சு, அவன் கொள்ளைக்காரன் போய் வியாபாரிய கொன்னுட்டு அந்த நகை எல்லாத்தையும், அந்த தங்க நாணயங்கள் எல்லாம் என்னவெல்லாம் வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். இந்த பிராமணர் வாழ்க்கை முழுக்க பொய்யே சொல்லல. அதுக்கப்புறம் மரணத்துக்கு அப்புறம் பார்த்தா அந்த பிராமணர் நரகத்துக்கு அனுப்பப்பட்டார். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல அவர் பொய் சொல்லி இருக்கணும். இந்த இடத்துல பொய் சொல்லி இருந்தாதான் அது தர்மம். இந்த இடத்துல பொய் சொல்லாம தவறுனது அதர்மம் ஆயிடுச்சு. சில இது வந்து பொதுவா எல்லாரும் புரிஞ்சுக்கலாம், இந்த இடத்துல அவன் கண்டிப்பா பொய் சொல்லி இருக்கணும்பா அப்படிங்கிறது. ஆனா சில நேரங்கள்ல தர்மமானது ரொம்ப சிக்கலா இருக்கும். தர்மத்தினுடைய நுணுக்கங்களை தெரிஞ்சவங்களுக்கு கூட அது சிக்கலானதா இருக்கும். எதை செய்யறது? உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, அதே மகாபாரதத்துல திரௌபதி தர்மம் சம்பந்தமா கேள்விகளை கேட்பா. பீஷ்மர் கிட்ட, யுதிஷ்டர் கிட்ட எல்லாத்திட்டையும் கேட்பா, என்னை எப்படி நீங்க அடகு வைக்கலாம் அப்படிங்கிறது, என்னை எப்படி நீங்க வந்து பணயமா வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு திரௌபதி சில கேள்விகளை கேட்பா. அந்த கேள்வி வந்து எந்த அளவுக்கு சிக்கலான கேள்வி அப்படின்னா, பீஷ்மரால கூட பதில் சொல்ல முடியாம திணறுவார். அது மாதிரி சில நேரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா தர்மமானது ரொம்ப சிக்கலானதா இருக்கும். சில நேரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா பொதுவா எல்லாரும் இதுதான் இந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு தெரியலாம் அந்த பிராமணனுடைய கதையில. இருந்தாலும் அந்த பிராமணனுடைய கண்ணோட்டத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, அவன் வந்து பிராமணன் பொய் சொல்லக்கூடாது, அது அவனுடைய முக்கியமான கடமை. அதே சமயத்துல அவன் வேற விரதம் வேற எடுத்திருக்கான், உறுதி எடுத்திருக்கான், நான் பொய் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அதனால அவன் பொய் சொல்றது நிச்சயமா தவறு. அவன் தன்னுடைய விரதத்தையும் தன்னுடைய தர்மத்தையும் கடைபிடிச்சான். ஆனா அந்த சூழ்நிலையில தன்னை தேடி வந்த ஒரு நபரை காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒரு தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்காக இந்த தர்மங்களை அவன் கைவிட்டிருக்கணும். அதுதான் தர்மமாய், முறையான தர்மமா அறியப்படுது. ஆனா அதை அவன் செய்யல, அதனால அவன் நரகத்துக்கு போறான். அதனால தர்மம்னா என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. குதோனு வித்யாதர சாரணாதே, குதோ வித்யாதரர்கள், சாரணர்கள், தேவர்கள், மனிதர்கள், அசுரர்கள் எல்லோருமே கஷ்டப்படுறாங்க. தர்மம் அப்படிங்கிறது என்னன்னா, பகவான் என்ன வகுக்கிறாரோ அதுதான் தர்மம். ஆனா அதுவும் சங்கடம் வரும்போது பல பேர் கஷ்டப்படுவாங்க. தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம், அதான் இங்க ஸ்ரீல பிரபுபாத் முதல் வரியில எழுதுறார். தர்மம் என்பது பகவானால கொடுக்கப்படக்கூடிய, சாக்ஷாத் பகவான் என்ன கொடுக்கிறாரோ அதுதான் தர்மம். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். நவை விதுர் இத வந்து அறிய மாட்டார்கள். யாரு? நவை விதுர் ரிஷயானாபி தேவா, ரிஷிகளுக்கும் தெரியாதான், தேவர்களுக்கும் தெரியாதான். நசித்த முக்கியா அசுரா மனுஷா, சித்தர்களுக்கும் தெரியாது, அசுரர்களுக்கும் தெரியாது, மனிதர்களுக்கும் தெரியாது. குதோனு வித்யாதர சாரணாதய, வித்யாதர்களுக்கும் தெரியாது, சாரணர்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது.
யாராலும் அவ்வளவு எளிமையா புரிஞ்சுக்க முடியாது. அல்லது இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, யாருமே தர்மம் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. பகவான் என்ன கொடுக்கிறாரோ அதுதான் தர்மமா எடுத்துக்கொள்ளப்படணும். அதனாலதான் இந்த தர்மம் அப்படிங்கிறது இப்படித்தான் அப்படிதான் சொல்லிட முடியாது. அதுக்கு ஒருத்தருக்கு தனிப்பட்ட திறமைகள் அவசியம். தர்மத்துல ஒருத்தர் நிபுணரா இருக்கணும். அதுதான் ஒரு குறிப்பா பிராமணனுக்கும் சத்திரியனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சோதனை. சத்திரியன், அதுவும் சத்திரியர்கள்ல ராஜாவா ஒருத்தன் இருக்கான்னா அவனுக்கு தர்மம்னா என்னங்கிறது தெளிவா தெரிஞ்சிருக்கணும். தர்மத்தை பத்தி ராஜாவுக்கு தெரியல அப்படின்னா அவன் ஆட்சி பண்ண முடியாது. சாதாரண மக்களுக்கு குறித்த தர்மத்தை ராஜாவுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் பார்த்தோம்னா பீஷ்ம தேவர் யுதிஷ்டருக்கு அந்த மரண நேரத்துல கூட, அதாவது அவர் மரணத்து நேரத்துக்காக காத்திருக்கிறார். அவருக்கு மரணம் அப்படிங்கிறது அவருடைய விருப்பத்தின் பேர்ல நடக்குது. அந்த மரண நேரத்துக்காக பீஷ்மர் காத்திருக்கும் போது கூட அவருக்கு எப்படி ஆட்சி பண்ணணும், தர்மத்தினுடைய நுணுக்கங்கள் என்னென்னங்கிறத பத்தி யுதிஷ்ட மகாராஜ் சொல்லித்தரார். ஏன்னா ஒரு சத்திரியன் அது தெரியல, அதுவும் ஒரு மன்னன் தர்மத்தினுடைய சங்கடங்களை புரிந்து கொள்ளல அப்படின்னா அப்ப அவன் முறைய ஆட்சி பண்ண முடியாது. ஏன்னா இந்த தர்மம் எல்லாமே என்னன்னா அவங்க மக்களை எல்லாரையும் கிருஷ்ணரை நோக்கி கொண்டு வர்றதுக்காக தான் இருக்கு. வர்ணாசிரம தர்மம், குறிப்பா தர்மம் அப்படின்னு சொல்லும் போது வர்ணாசிரம தர்மத்தை குறிக்குது. இன்னும் ஆழமா போகும்போது அது ஜீவனுடைய உண்மையான தர்மத்தை குறிக்கும். தர்மம் அப்படிங்கிறது ரெண்டு வகைப்படும். சாதாரண தர்ம, ஜைவ தர்ம. சாதாரண தர்மம் அப்படின்னா சாதாரண தர்மம் அல்லது வர்ணாசிரம தர்மம்னு சொல்லலாம். ஜைவ தர்மா அப்படின்னா ஜீவனுக்கு இருக்கக்கூடிய உண்மையான தர்மம் அல்லது பக்தி. எப்போ ஒருத்தன் ஜைவ தர்மத்தை கடைபிடிக்கிறானோ அப்ப அவனுக்கு சாதாரண தர்மங்கள் எதற்கும் அவன் உட்பட்டவன் கிடையாது. ஆனா அதே சமயத்துல சாதாரண தர்மங்களை நம்ம தள்ளிட்டு போயிடவும் முடியாது. நம்ம சாதன பக்தியை பயிற்சி பண்ணும்போது எதெல்லாம் நம்மளுடைய பக்திக்கு விரோதம் இல்லாம இருக்குமோ அல்லது பக்திக்கு சாதகமானதா இருக்குமோ அந்த தர்மங்கள் சாதாரண தர்மமா இருந்தாலும் அதை நம்ம கடைபிடிக்கிறோம். இதெல்லாம் சாதாரண தர்மம், நாங்கெல்லாம் பக்தர்கள் ஆயிட்டோம் அதனால இந்த தர்மத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம புறக்கணிக்க முடியாது. உயர்ந்த ரீதியில போகும்போது ஒருத்தர் பக்தியில உயர்ந்த நிலைக்கு வந்துட்டார், சாதன பக்தியை கடந்துட்டார் அப்படின்னா அவருக்கு சாதாரண தர்மங்கள் அல்லது வர்ணாசிரம தர்மங்கள் அவரை பந்தப்படுத்தாது. வர்ணாசிரம தர்மம்னா சமுதாயத்துல இருக்கக்கூடிய கடமைகள், கட்டுப்பாட்டுகள், பந்தங்கள், இது ஒருத்தரை கட்டுப்படுத்த முடியாது. உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா கோபியர்கள் கிருஷ்ணரை அணுகிறதுக்காக தங்களுடைய குழந்தைகளை விட்டுட்டு வந்தாங்க, கணவன்மார்களை விட்டுட்டு வந்தாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய கடமையை விட்டுட்டு வந்தாங்க, வயசான பெரியவங்களை வீட்டில் அப்படியே விட்டுட்டு வந்தாங்க. இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கடமைகள். ஒரு குடும்ப பெண் அப்படிங்கிறவ தன்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்களை பார்த்துக்க வேண்டியது அவசியம். குடும்ப பெண் கணவனுக்கு தொண்டு செய்யணும், குழந்தைகளை பார்த்து கொள்ளணும், வீட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களை பார்த்துக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய மிருகம்னா பசுவை பராமரிக்கணும், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களையும் பார்த்துக்கணும். ஆனா நம்ம பார்க்கிறோம் கிருஷ்ணர் எப்ப புல்லாங்குழல விழுதுறாரோ அப்ப அந்த கோபியர்கள் அது எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க. கணவனுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, பணிவிட செஞ்சுட்டு இருப்பாங்க, அப்படியே விட்டுட்டு வருவாங்க. குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருப்பாங்க, அப்படியே குழந்தைய இறக்கி போட்டு வந்துருவாங்க. பெரியவங்களுக்கு ஏதாவது பணிவிட செஞ்சுட்டு இருப்பாங்க, அதையும் விட்டுட்டு வந்துருவாங்க. வீட்டுல ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, விட்டுட்டு வந்துருவாங்க. பசுவுக்கு பால் கறந்துட்டு இருப்பாங்க, அப்படியே விட்டுட்டு வந்துருவாங்க. இது மாதிரி எந்த செயலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்திரீக்கு இந்த செயல்லாம் செய்யறதோட மிகப்பெரிய தர்மம் அவளுடைய பத்னியா இருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு தன்னுடைய பத்தினி தன்மையை விட்டுட்டு வேற ஒரு ஆணோட ஆடுறதுக்காக ஓடி வர்றாங்க கோபியர்கள். அது ஒரு விதத்துல பார்த்தோம்னா அதர்மம் அப்படின்னு நினைக்கலாம். நிறைய பேர் பார்த்தோம்னா இந்தியாவில் இந்த கிருஷ்ணருக்கும் கோபியர்களுக்கும் இடையிலான உறவை பற்றி கதை படிச்சுட்டு ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவத்தை படிக்காம அரைகுறை
அறிவாளிகள், பேரளவு அறிவாளிகள், அவங்க இது அதர்மம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா உண்மையில அது அதர்மம் கிடையாது, அது ஜீவனுடைய தர்மம். ஜீவன் கிருஷ்ணருடைய சேவகன், அதனால கிருஷ்ணருக்கு பணிவிடை செய்யும் போது அதுதான் அவனுடைய தர்மம், அதுதான் உயர்ந்த தர்மம். அந்த உயர்ந்த தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்காக தாழ்ந்த தர்மங்களை ஒருத்தர் கைவிடலாம். ஆனா அதே சமயத்துல சாதன பக்தியை பயிற்சி செய்யக்கூடிய நம்மெல்லாம் கூடிய வரைக்கும் எது வரைக்கும் நமக்கு இந்த சாதாரண தர்மங்கள் நம்மளுடைய கிருஷ்ண பக்திக்கு விரோதமா இருக்காதோ அது வரைக்கும் நம்ம இந்த சாதாரண தர்மங்களையும் கடைபிடிக்கிறோம். ஏன்னா இந்த தர்மங்களை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது படிப்படியா ஒருத்தரை முன்னேறிய நிலைக்கு கொண்டு வரும். இந்த தர்மமானது, வர்ணாசிரம தர்மமானது ஒருத்தருக்கு படிப்படியா கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய பற்றுதலை அதிகரிக்கும். அதே சமயத்துல நம்ம கிருஷ்ண பக்திக்கு இன்னைக்கு சுத்த பக்தி தொண்டை பின்பற்றக்கூடியவர்கள், சைத்தன்ய மகாபிரபுவின் வழி வரக்கூடியவர்கள், நம்ம நேரடியா வர்ணாசிரம கொள்கை அப்படிங்கிற விதத்துல எதையும் பின்பற்றுறது கிடையாது. நம்மளுடைய கொள்கையானது அனுகூல்யச சங்கல்ப பிரதிகூல்யன வர்ஜனம். எது கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமானதோ அதை கடைபிடிக்கிறோம், எது கிருஷ்ண பக்திக்கு பிரதிகூலமானதோ அல்லது பாதகமானதோ அதை கைவிடுறோம். அதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா வர்ணாசிரம தர்மத்தினுடைய வர்ணாசிரம தர்மத்தினுடைய பல விஷயங்கள் நமக்கு கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமானதா இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா வர்ணாசிரம தர்மத்துல பிராமணனுடைய கடமைகள்ல ஒன்று சாஸ்திரங்களை படிக்கிறது. பக்தர்கள் என்ன பண்றாங்க, அவங்களும் சாஸ்திரங்களை படிக்கிறாங்க. ஆனா பக்தர்கள் எல்லா சாஸ்திரங்களையும் படிக்கிறது இல்லாம குறிப்பா பக்தி சம்பந்தப்பட்ட சாஸ்திரங்களை படிக்கிறோம். பக்தியில உயர்ந்த நிலைக்கு போயிட்டா சாஸ்திரங்களை படிக்க மாட்டாங்க, அது அவங்களுக்கு தர்மமா அமையாது. கோபியர்கள்லாம் சாஸ்திரம் உட்காந்து எதுவும் படிச்ச மாதிரி நமக்கு தெரியல, அதனால அவங்களுக்கு சாஸ்திர அறிவு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சாஸ்திர அறிவு இருக்கு அவங்களுக்கு, ஆனா சாஸ்திரங்களை அவங்க உட்காந்து படிக்கிறது கிடையாது. ஆனா சாதன பக்தியில இருக்கும்போது நமக்கு சாஸ்திரங்களை படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பழக்கம், அவசியமான ஒன்று. அதுவும் குறிப்பா ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கிறதுங்கிறது அவசியமான ஒன்று. நம்ம சாதாரண வர்ணாசிரம தர்மத்துக்குள்ளார உட்பட்டதா இருக்கலாம், அது மாதிரி தெரியலாம், ஆனா நம்ம பின்பற்றக்கூடியது வர்ணாசிரம தர்மம் கிடையாது. இது பக்தி சம்பந்தப்பட்ட எதெல்லாம் பக்திக்கு அனுகூலமானதோ அந்த விஷயங்களை நம்ம கடைபிடிக்கிறோம். சாதாரண தர்மம் மாதிரி இருக்கலாம், ஆனா அது பக்தியினுடைய தர்மங்கள். தர்ம ஸ்வனிஷ்டித பும்ச விஸ்வக்ஷேன கதாசிய நோத்பதையே யதிரதிம் ஷமயே வகை கேவலம். எந்த ஒரு தர்மம் ஒருத்தருக்கு கிருஷ்ணர் மேல விஸ்வக்ஷேன அவர் மேல ஒரு பக்தியை கொடுக்கலையோ, தர்ம ஸ்வனிஷ்டித பும்ச விஸ்வக்ஷேன கதாசிய அவர் மேல ஒரு பற்றுதலை ஏற்படுத்தலையோ, அத்தகைய தர்மத்தை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ஸ்ரமயே வகை கேவலம், வெறும் நேரம்தான் விரயம். பார்க்கலாம் வர்ணாசிரம தர்மத்துல நிறைய பேர் அதை கடைபிடிப்பாங்க, ஆனா கிருஷ்ணர் மேல பக்தியை வளர்த்து கொள்ள மாட்டார்கள். உதாரணத்துக்கு துரியோதனன் அல்லது ஜராசந்தன். ஜராசந்தன் ஒரு சத்திரியன், வர்ணாசிரம தர்மத்தை ரொம்ப ஸ்திரமா கடைபிடிச்ச ஒருத்தன். ஜராசந்தன் பிராமணர்கள் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அப்படியே கொடுத்துருவான், மறுக்கவே மாட்டான். நம்ம பார்க்கிறோம் ஜராசந்தன் கிட்ட கிருஷ்ணரும் பீமனும் போய் கேட்பான். கிருஷ்ண பீமா அர்ஜுனா 3 பேரும் போய் எங்களுக்கு தானம் கொடுன்னு கேட்பாங்க, நாங்க பிராமணர்கள்னு கேட்பாங்க. அப்ப அவன் பார்ப்பான், இவங்க கண்டிப்பா பிராமணர்கள் கிடையாது, அஜானு பாவர்களா இருக்கிறாங்க, பாக்குறதுக்கு நல்ல தோள்பட்டையெல்லாம் விரிஞ்ச தோள்பட்டை இருக்கு, புஜங்கள்லாம் வலுவான புஜங்கள் இருக்கு. பிராமணர் அப்படின்னா அவங்க தவங்களை நிறைய பயிற்சி செஞ்சு ஒல்லியா இருக்கணும். பொதுவா பிராமணர்கள் அப்படின்னா கட்டுமஸ்தான உடம்பு இருந்ததுன்னா பிராமணர்கள் கிடையாது. ஜராசந்தன் பாப்பா இவங்க எல்லாம் அந்த அளவுக்கு பாக்குறதுக்கு பிராமண மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம சத்திரியர்களுக்கு அந்த வில்லை ஏந்தி ஏந்தி அது உங்களுடைய தோள்பட்டையில அதனுடைய அச்சு இருக்குமா எப்பவுமே.
சோ கிருஷ்ண, அர்ஜுன, பீமா அவங்களுடைய தோள்பட்டையில அந்த அச்சையும் பார்க்கறான் ஜராசந்தன். அவனுக்கு நல்லா தெரியுது இவங்க வந்து பிராமணர்கள் கிடையாது, ஏதோ வில்லங்கத்தோட தான் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரையுமே நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், எங்கேயோ பார்த்துருக்கேன். கிருஷ்ணர் கூட நிறைய தடவை சண்டை போட்டிருக்கான்ல, அதனால எங்கேயோ பார்த்த முகமாவும் தெரியுது, யாருன்னு தெரியல. கொஞ்சம் மாறு இடத்துல வந்ததுனால அவனால கணிக்க முடியல. அப்ப இருந்தாலும் அவன் வந்து சத்திரிய தர்மம், யார் வந்து என்ன தானம் கேட்டாலும் அதை வந்து கொடுக்கறது. குறிப்பா பிராமணர்கள் தானம் கேட்டாங்க அப்படின்னா கொடுக்கணும். அதனால அவன் வந்து அந்த வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிச்சான். துரியோதன் கூட அதே மாதிரி தர்மத்தை கடைபிடிப்பான். ஆனா அத்தகைய அவன் கடைபிடிச்ச தர்மமானது அவனுக்கு பகவான் மேல ஒரு பிரீத்தியை கொண்டு வரல. அதனாலதான் அது எல்லாமே வந்து ஸ்ரமயே வகி கேவலம், கால விரயம்னு சொல்லப்படுது. இன்னொரு விதத்துல சொல்லணும்னா அது வந்து அசுர வர்ணாசிரமம்னு சொல்லப்படுது. அசுரர்கள் பின்பற்றக்கூடிய வர்ணாசிரமம் அல்லது முறையான வர்ணாசிரமம் கிடையாது. முறையான வர்ணாசிரமம் அப்படிங்கிறது தெய்வ வர்ணாசிரமம். எதுல வந்து மக்கள் கடைபிடிக்கக்கூடியவங்க எல்லாரும் படிப்படியா கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிறதுக்கு வராங்களோ அத்தகைய தர்மமானது முறையான வர்ணாசிரமம். அல்லது பாகவதம் சொல்ற மாதிரி வர்ணாசிரமாச்சாரோபமான். வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது எந்த ஒரு தர்மம் ஒருத்தரை கிருஷ்ணரை நோக்கி கொண்டு வருதோ, படிப்படியா ஒருத்தரை வந்து கொண்டு வரக்கூடியது, அது வர்ணாசிரம தர்மம். நம்மளை பொறுத்தளவு நம்மளுடைய கொள்கை ரொம்ப எளிமையானது. எதெல்லாம் கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமா இருக்குமோ அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோம். எதெல்லாம் கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமா இருக்காதோ அதை வந்து நம்ம கைவிடுறோம். இதுதான் உண்மையில தர்மம். ஏன்னா பகவான் சம்பந்தப்பட்ட தர்மம், ஒரு ஜீவனுடைய உண்மையான தர்மம். இந்த தர்மத்தை கடைபிடிக்கும் போது அவன் படிப்படியா கிருஷ்ணர் மேல பற்றுதலை வளர்த்து கொள்றான். இந்த சுத்த பக்தியில வரும்போது, உயர்ந்த தர்மத்துக்கு நம்ம எழுச்சி பெறும்போது, அப்ப அவன் எதையுமே எதிர்பார்க்கிறது கிடையாது. பொதுவா வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களுக்கும் சுத்த பக்தியினுடைய தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களும், அதாவது சுத்த பக்தியை பயிற்சி செஞ்சுட்டு அதே சமயத்துல அவங்களுடைய மேலோட்டமா பார்க்கறதுக்கு தங்களுடைய தர்மங்களை கடைபிடிச்சுட்டே இருக்கவங்களுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப பார்க்கலாம், யுதிஷ்டிர மகாராஜ் தன்னுடைய வர்ணாசிரம தர்ம கடமைகளை வந்து முறையா கடைபிடிச்சார். யுதிஷ்டிர மகாராஜ் வர்ணாசிரம தர்மத்தை முறையா கடைபிடிச்சார் அப்படிங்கறனால அவர் ஒரு கர்மயோகியா அப்படின்னா கிடையாது. ஒரு விதத்துல பார்க்கறதுக்கு அவர் ஒரு கர்மயோகி மாதிரி தெரியலாம், ஆனால் அவர் பக்தி யோகி. ஒரு கர்மயோகி தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கும் ஒரு பக்தி யோகி தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கும் மேலோட்டமா பார்க்கறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தெரியலாம். ஆனா அங்க ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. அந்த ஒரு வேறுபாடு தான் மித்தது எல்லாத்தையுமே வேறுபடுத்தி காட்டுது. வர்ணாசிரம தர்மத்தை முறையா கடைபிடிக்கிறவனுக்கும் கிருஷ்ணர் தான் குறிக்கோள் அல்லது விஷ்ணு தான் குறிக்கோள். பக்தி யோகத்தை கடைபிடிக்கிறவனுக்கும் விஷ்ணு தான் குறிக்கோள். ஆனா வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்கிறவனை பொறுத்தளவு அவனுக்கு முன்னுரிமை எது கொடுக்கறான் அப்படின்னா அவனுடைய கடமைக்கு தான் கொடுக்கறான். அவன் கடமைக்கு முன்னுரிமை கொடுக்கறான். ஆனா பக்தி யோகத்தை பயிற்சி செய்யறவன் தன்னுடைய பக்திக்கு முன்னுரிமை கொடுக்கறான், கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யறதுக்கு முன்னுரிமை கொடுக்கறான். வர்ணாசிரம தர்மத்துல இருக்கவங்களுக்கு சில பௌதீக விஷயங்கள் மேல பற்றுதல் இருக்கும். ஆனா பக்தனுக்கு பௌதீக விஷயங்கள் மேல எதுலையுமே பற்றுதல் கிடையாது. வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்கிறவன் சில நேரங்கள்ல அவனுடைய பற்றுதலின் காரணத்தினால அவனுடைய பக்தி தொண்டானது தொடர்ந்து இருக்காது. அவனுடைய பக்தி தொண்டு, ஒரு நாள் அவன் வந்து பக்தி தொண்டுல ஈடுபடுவான், சில நாள் அவன் ஈடுபடாமல் இருக்கலாம். ஆனா ஒரு பக்தனுடைய பக்தி தொண்டு தடையற்றது. சபை பும்சாம் பரோ தர்மோ யதோ பக்தி ருதோக்ஸே அஹைத்துக்ய பிரதிகதா ஏஆத்ம சுப்ரசிததி. பரோ தர்மா, உயர்ந்த தர்மம் என்னன்னா கிருஷ்ணருக்கு செய்யப்படக்கூடிய பக்தி தொண்டு. அதோக்ஷஜா, யதோ பக்தி ரதோக்ஷஜா, அதோக்ஷஜர் கிருஷ்ண, அவருக்கு செய்யப்படக்கூடிய பக்தி தொண்டு அது அஹைத்துக்ய பிரதிகதா,
எந்த ஒரு ஆசைகளும் இல்லாது தடையற்று இருக்கக்கூடியது. வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்கிறவங்களுக்கு அவங்களுடைய அதுல என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு வர்ணாசிரம தர்மத்தை, சாதாரண தர்மத்தை கடைபிடிக்கிறவங்க அவங்களுக்கு முன்னுரிமை அவங்களுடைய கர்மா, பக்தனுக்கு முன்னுரிமை அவனுடைய பக்தி. அதனால அவன் என்ன பண்றான், எதுலையும் தடை இருக்காது, அவனுடைய பக்தி எதனாலையும் நிறுத்தப்படாது. அப்படி நிறுத்தாமல் பக்தி செய்யக்கூடியவன் பக்தனாகிறான், சுத்த பக்தனா கருதப்படுறான். அத்தகைய சுத்த பக்தர்கள் இயற்கையா இந்த பௌதிக விஷயங்கள்ல இருந்து விடுபட முடியும், உயர்ந்த தர்மத்தை கடைபிடிக்கிறது மூலமா. சில நேரங்கள்ல தாழ்ந்த தர்மங்களையும் அவங்க கடைபிடிக்கலாம், எதுவரைக்கும் அந்த தாழ்ந்த தர்மங்கள் அவங்களுக்கு பக்தியை பயிற்சி செய்யறதுக்கு இடைஞ்சலா இல்லை அப்படின்னா. அதுதான் சிம்பிள் ஃபார்முலா, ரொம்ப எளிமையா நம்ம புரிஞ்சுக்கணும். சில நேரத்துல பக்தர்கள் கேட்கலாம், நம்ம இந்த தர்மத்தை கடைபிடிக்கணுமா வேண்டாமா, நம்ம பொய் சொல்லாமா பொய் சொல்லக்கூடாதா, கிருஷ்ண பக்திக்காக தானே பொய் சொல்றேன். சில நேரத்துல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நம்ம பக்தியில உயர்ந்த நிலையில இல்லாததுனால அந்த பொய் சொல்றது அப்படிங்கிற பழக்கம் நமக்குள்ளார ஒட்டிக்கும். அப்ப என்ன ஆகும்னா, பக்த சமூகத்துல வரும்போது கூட பொய் சொல்லுவான். அதனால கூடிய மட்டும் கவனமா இருக்கும். நம்ம தேவையில்லாம பொய் சொல்றதெல்லாம் தவிர்க்கணும். தேவையில்லாம நம்ம உலகாயுத தர்மத்தை மீறது அப்படிங்கறத ஒரு பழக்கமாவே எடுத்துக்கொள்ள கூடாது. இதெல்லாம் உலகாயுத தர்மம், இதெல்லாம் தேவையில்ல. உதாரணத்துக்கு உலகாயுத தர்மங்கள்ல ஒன்று ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடு இருக்கு, அதுல அவங்க பிரிஞ்சிருக்கணும். கிருஷ்ண பக்தியில வரும்போது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுது தங்களுடைய ஜீவனை பக்குவப்படுத்திக்கிறதுக்கு. ஆனா அதே சமயத்திலையும் வேறுபாடு இருக்கு. ஆண்களுக்கும் பெண்களும் குறைஞ்சபட்சம் அவங்க பிரிச்சு வைக்கிறோம். இல்ல நாங்கெல்லாம் பக்தர்கள் எப்படி வேணாலும் பழகலாம் அப்படின்னா அது நிச்சயமா அவங்களுடைய பக்திக்கு பாதகமா அமையும். ஏன்னா நம்ம அத்தகைய உயர்ந்த நிலை இல்லை. உயர்ந்த நிலையில இல்லை அப்படிங்கிற காரணத்தினால நிச்சயமா நம்மளுடைய மனதை அத்தகைய விஷயங்கள் பாதிக்க கூடும். அதனால அந்த அத்தகைய தர்மங்களை நம்ம கடைபிடிக்க வேண்டும். அது மாதிரி தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக தான் கிருஷ்ணரே வர. கிருஷ்ணர் வரும்போது அவர் 2 விதமான தர்மத்தையும் நிலைநாட்டுறார். சாதாரண தர்மத்தையும் நிலைநாட்டுறார், ஜைவ தர்மத்தையும் நிலைநாட்டுறார். அதுல குறிப்பா பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக வர்ணாசிரம தர்மத்தை நிலைநாட்டும் அது கிருஷ்ணர் வர அவர் நிலைநாட்டி காட்டுறார். அதே சமயத்துல பக்தர்களுக்கு வரும்போது அவருடைய உண்மையான பணி என்ன அப்படின்னா பக்தர்களுக்காக. ஸ்ரீல பிரபுபாதர் பகவத்கீதையினுடைய பொருளுரையில எழுதும்போது சொல்வார், சாதுக்களை அதாவது பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் அப்படின்னு வரும்போது தர்ம சம்ஸ்தாபனார் அதுவோ இல்ல விநாசாய துஷ்கிருதாம் இதுவெல்லாம் கிருஷ்ணருடைய முக்கியமான வேலை கிடையாது. அவருடைய முக்கியமான வேலை பரித்ராணாய சாதுனாம். சாது அப்படின்னா சாதுக்கள் அப்படின்னு பொதுவா எடுத்துக்கலாம். ஆனா குறிப்பா சாது அப்படின்னு கிருஷ்ணர் அந்த இடத்துல சொல்லும் போது பக்தர்களைத்தான் சொல்றார். ஸ்ரீல பிரபுபாதர் தான் விளக்குவார். பிரபுபாதர் அந்த ஸ்லோகத்துக்கு சாதுக்களை காப்பதற்கும் அப்படின்னு மொழிபெயர்க்கல, பிரபுபா பக்தர்களை காப்பதற்கும்னு மொழிபெயர்த்திருப்பார். ஏன் பிரபுபா சாது அப்படிங்கிற வார்த்தையை பக்தன்னு மொழிபெயர்க்கிறார், அதுக்கு அவர் விளக்கமும் கொடுப்பார் பொருளுரையில. சாது அப்படின்னா பக்தன். இந்த இடத்துல சாதுக்கள் பல வகையான சாதுக்கள் இருக்கலாம். குறிப்பா பக்தர்களை கிருஷ்ணர் சாதுவா எடுத்துக்கிறார். அது மாதிரி தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும்.
தர்மம் எப்ப சீர்குலையுதோ அப்ப பொதுவான மக்கள் யாரும் கிருஷ்ண பக்திய எடுத்துக்கிறது தடங்களா இருக்கும். தர்மத்தை நிலைநாட்டுறது அவசியம். அத்தகைய தர்மம் தவிர்க்க முடியாம சீரழிந்து கொண்டு போகலாம். ஸ்ரீல பிரபுபாத் தன்னுடைய பொருளுரையில எழுதுறார், தர்மத்தை ஒருத்தர் தனிப்பட்ட ரீதியிலும் சமுதாய ரீதியிலும் பின்பற்றுறதுக்கு பார்க்கணும். மொத்தமா கடைபிடிக்க முடியலனாலும் தனிப்பட்ட ரீதியில நம்ம ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்கிறது பார்க்கணும். தனிப்பட்ட ரீதியில நம்ம கடைபிடிக்க ஆரம்பிக்கும் போது அப்ப படிப்படியா சமுதாயம் மாற்றம் பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்விகள்? எஸ். அவர் கேக்குறார், பக்திக்கு எது அனுகூலமானது எது அனுகூலம் இல்லாததுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்க. அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? எது அனுகூலமானது எது அனுகூலமற்றது? சில நேரத்துல அதுவும் கடினமானதுதான். சில நேரத்துல என்னுடைய பக்திக்கு எது உகந்தது அப்படிங்கறது எனக்கு தெரியாம இருக்கலாம். அதுக்குதான் வைஷ்ணவ சங்கம் வேணும். அதனாலதான் நம்ம அதிகாரப்பூர்வமான ஒரு நபர்கிட்ட இருந்து நம்ம சேவை பண்றோம். பக்தியில ஓரளவுக்கு ஒருத்தவங்க முதிர்ச்சி வந்துடுச்சு அப்படின்னா, ஒருத்தவங்க ஓரளவுக்கு வளர்ந்துட்டாங்க அப்படின்னா, அப்ப அவங்க புரிஞ்சுக்கலாம் என்னுடைய பக்திக்கு எது நல்லது கெட்டது, எது அனுகூலமானது எது அனுகூலமற்றது அப்படிங்கிறது. எல்லா நேரத்திலையும் நம்ம ஸ்பூன்ல எடுத்து ஊட்டிண்டே இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. வேத கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தை முற்றிலும் தன்னுடைய தாய் தந்தையரை சார்ந்து இருக்கு. படிப்படியா வளர வளர அவங்க அப்பா அம்மா அந்த குழந்தை எப்படி வளர்க்கணும்னா, அந்த குழந்தை தானா சுதந்திரமா செயல்படக்கூடிய அளவுல வளர்க்கணும். ஆனா அதே சமயத்துல வேத கலாச்சாரத்துல அந்த பையன் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் அவங்க அப்பாவுக்கு எப்பவுமே பணிஞ்சுதான் இருப்பான், அப்பா அம்மாவுக்கு. அது வேத கலாச்சாரம். இன்னைக்கு மாதிரி கிடையாது. ஒரு குடும்பத்துல அப்பா இருக்கிற வரைக்கும் இவனுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி இருந்தா கூட அந்த அப்பா தான் அந்த குடும்பத்துக்கு பொறுப்பாளியா இருப்பார். ஒரு முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கணும் அப்படின்னா அப்ப அவங்க அப்பா அம்மாவை கேட்டுதான் செய்வாங்க. இது வேத கலாச்சாரத்துல. அதே மாதிரிதான் பக்தி தொண்டிலையும் ஆரம்ப நிலையில நம்ம இருக்கும்போது பக்தர்கள் நம்மளை முற்றிலுமா பொறுப்பு எடுத்துப்பாங்க. நம்மளுடைய ஒவ்வொரு செயலுக்கும் இது செய்யலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமா எல்லாத்தையும் கேட்டு கேட்டு செய்யலாம். கொஞ்சம் நம்ம வளர்ச்சி பெறும்போது நம்மளும் நடக்க ஆரம்பிக்கணும். கையை பிடிச்சே நடக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. எப்பவுமே நம்மளும் நடக்க ஆரம்பிக்கணும். நம்மளும் பக்தினா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். சும்மா புரிஞ்சுக்காமையே கடைசி வரைக்கும் வாழ்க்கையை ஓட்ட முடியாது. தனிப்பட்ட ரீதியில ஒவ்வொருத்தரும் பக்தியை புரிஞ்சுக்கணும், பக்தி தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். பக்தி தத்துவம் ஒருத்தனுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா அவனால தனக்கு எது உகந்ததுங்கிறத யோசிக்க கண்டிப்பா முடியும். அதனாலதான் கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்யும் போது நமக்கு ஞானம் அப்படிங்கிறதும் அவசியம். நமக்கு ஞானம் இல்லை அப்படின்னா எது சாதகமானது எது பாதகமானதுன்னு நம்மளால பாகுபடுத்த முடியாது. அந்த ஞானத்தை வளர்த்து கொள்ளணும். ஞானத்தை வளர்த்து கொள்ளும் போது நம்மளால எது உகந்தது எது பாதகமானதுங்கிறத வேறுபடுத்த நிச்சயமா நம்மளால முடியும். இருந்தாலும் எப்பவுமே ஒரு குரு கீழே இருக்கணும், சில பக்தர்களுக்கு கீழே இருக்கணும். குறைஞ்சபட்சம் முக்கியமான விஷயங்களாவது நம்ம அத்தகைய பக்தர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு அதன்படி கடைபிடிக்கணும். சில நேரத்தை நம்ம பக்தியை பயிற்சி செய்யும் போது நம்ம அப்பா அம்மாவை மீற வேண்டியிருக்கே, அவங்க சொல்றதுதான் கேட்கறது தர்மம். மறுபடி முதல்ல அதை நான் உபன்யாசத்தை சொல்லிட்டேன்.
யார் பக்திக்கு எது அனுகூலமானதோ அதை கடைபிடிக்கணும். சாதாரண தர்மத்தை நம்ம எது வரைக்கும் கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, எது வரைக்கும் அந்த சாதாரண தர்மங்கள் நம்மளுடைய ஜைவ தர்மத்துக்கு இடைஞ்சலா இருக்காதோ அது வரைக்கும் கடைபிடிக்கிறோம். நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுடைய ஜைவ தர்மத்துக்கு இடைஞ்சலா இருக்காங்க அப்படின்னா அவங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அதே சமயத்துல அவங்க சொல்றது எல்லாத்தையுமே கேட்க கூடாதுன்னு அவசியம் கிடையாது. நான் ஜைவ தர்மத்தை கடைபிடிக்கிறேன் அதனால அவங்க சொல்றது எதையுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு அவசியம் கிடையாது. சில விஷயங்கள் நமக்கு பக்திக்கு இடைஞ்சலே இல்லாம இருக்கலாம். அதை நம்ம கொஞ்சம் கேட்கவும் செய்யலாம். ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத்.